ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய நைட் ஸ்டடி ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. 10 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 10th இங்கிலீஷில் இன்னும் பேலன்ஸ் 2 லெசன்ஸ் இருக்குது இல்லையா, 6th அண்ட் 7th. அந்த 2 லெசனையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முக்கியமான கிராமர் டாபிக்ஸ்லாம் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். நாளைக்கு பையனுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால அவனும் என்னோட உட்காந்துருந்தான். அவன் ஒரு 1 hour என்னோட உட்காந்து படித்தான். அப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா நான் 7th 6th தமிழ் ரிவிஷன் பண்ணேன். மார்னிங் படிக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை, 1 hour தான் கிடச்சிச்சு. தமிழ் புக்கு தான் நான் வந்து 6th to 10th வரையும் ஒரு 2 times ரிவிஷன் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிடைக்கிற டைமில் அதாவது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை ரிவிஷன் பண்ணேன். அப்புறம் நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இங்கே பாருங்கள், நான் இங்கிலீஷ் 6th லெசன் படித்து முடிச்சுட்டேன். எப்படி படிக்கணும்னா, இங்கிலீஷ் பொறுத்தவரை லைன் பை லைன் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லெசனோட நேம், அந்த ஆத்தர் யார், அப்புறம் அந்த லெசனுக்குள்ளே ஏதாவது நோ இருக்கா, அப்புறம் ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் படித்தா போதும். அப்புறம் அந்த ஆத்தரோட இன்ஃபர்மேஷன், அப்புறம் கிளாஸரி பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் தமிழ் மீனிங் எழுதி வச்சு தான் படிப்பேன். ஸோ அப்படி படிக்கும்போது கொஞ்சம் மைண்டில் நல்லாவே ஸ்டோர் ஆகும். அதனால் நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். ஆத்தர் இன்ஃபர்மேஷன்லேயும் பார்த்திங்கன்னா சும்மா லபலபான்னு எல்லாமே படிக்க வேணாம். அவரோட பர்த்து, அவரோட முக்கியமான நாவல்ஸ் என்ன, அந்த மாதிரி மட்டும் படித்தா போதும். அதுக்கப்புறம் ஒக்காபுலரி பார்ட்டு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் படிங்க. அப்புறம் இந்த ஃப்ரேசல் வேர்ப்புக்கு மீனிங் வந்து நான் ஏதாவது ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் நான் அந்த புக்குக்குள்ளேயே அதுக்கு பக்கத்துலேயே தான் நான் எழுதி வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ நம்ம படிக்கும்போது, நம்ம ரிவிஷன் பண்ணும்போது அப்படியே பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு ஒரு நோட்டு இப்படி தேடிட்டு இருந்தோம்னா நம்ம எதை எங்கே நோட் பண்ணணும்னு நமக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் லாஸ்ட் டைமில். ஸோ முடிஞ்ச வரையும் நான் அது பக்கத்துலேயே நோட் பண்ண தான் பார்ப்பேன். ரொம்ப அதிகமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் எழுதணும் அப்படின்னா மட்டும்தான் நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுமே இல்லை. அப்புறம் கிராமர், சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்ற கிராமர் இருக்குது. இது வந்து 6th to 10th எங்கேயுமே இல்லை, 10th மட்டும்தான் இருக்குது. ஸோ நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இதில் ஒரு 12 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு இந்த எரர் ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஒரு தடவை நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணி 12 ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு தடவை நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கிராமர் பார்ட் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதோட எக்ஸசைஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போயம்னு எடுத்துக்கிட்டால் அந்த போயம் லைனை ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்காக மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 6th to 10th வரைக்கும் இருக்க எல்லா போயமும் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியுமா? ஜஸ்ட்டு அதோட பொருள் என்ன, இந்த போயமில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அளவுக்கு படித்தா போதும். அதுக்கப்புறம் அதோட ஆத்தர், அந்த ஆத்தரோட இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, மெட்டஃபார், சிமிலே, ஆக்சிமாரன், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இந்த போயம் லைன்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி படித்தா போதும் போயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ளிமெண்டரி ரீடர் தான். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஆத்தர் நேமு, அதில் இருக்க கிளாஸரி, போயம்லேயும் கிளாஸரி இருந்துச்சுன்னா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி ரீடர்லேயும் அதே மாதிரி தான், அந்த ஆத்தரோட இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அதில் இருக்க கிளாஸரி, அதில் இருக்க புக் பேக்லாம் படிக்க வேணாம், சப்ளிமெண்டரிக்கெலாம். இந்த மாதிரி படித்தாலே போதும். நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு தேவையான கண்டென்ட்டு நம்ம இதிலேயே இருக்குது. நம்ம வந்து தமிழ் மாதிரி சயின்ஸு சோஷியல் மாதிரிலாம் லைன் பை லைன் வந்து இங்கிலீஷ் படிக்க முடியாது. படித்தாலும் நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எந்தெந்த லைனில் என்ன மாதிரியான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வருது, அந்த மாதிரி நீங்கள் அதை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கிலீஷ் படிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷுக்கு எந்த யூடியூப் சேனல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்து சிஎன்ஆர் அகாடமி இருக்கு இல்லையா, அவங்களோட யூடியூப் சேனல் தான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த மேம் சொல்லி கொடுக்குற வீடியோவை நம்ம 1 time கேட்டாலே போதும், மைண்டில் அப்படி ரெஜிஸ்டர் ஆகிடும். அந்த கண்டென்ட் வந்து மறக்கவே மறக்காது. இந்த வீடியோவில் நான் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இவ்வளோ சீக்கிரம் 6th to 10th முடித்ததுக்கு அவங்க தான் காரணம். அவங்களோட வீடியோ ஒரு டைம் மட்டும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கே ஃபீல் ஆகும். நம்ம வந்து ஒரு பே பண்ணி ஒரு அகாடமியில் போனால் கூட இவ்வளோ கிளியராக சொல்லுவாங்களான்னு தெரியாது. அந்த மேம் வந்து அவ்வளோ கிளியராக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க.
ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அந்த சேனல் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் மெஸ்மரைஸ் அகாடமி இருக்கு இல்லையா, அந்த சார் சொல்லி கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிளியராக சொல்வார். அதாவது எக்ஸாமை பொறுத்தவரையும் இந்த எக்ஸாம் இப்போ வரும் அப்படின்னு சொல்லி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கரெக்டாக சொல்லுவாங்க சார். ஸோ அந்த வீடியோஸும் நான் முக்கியமான இந்த கிராமர் பார்ட்ஸ்க்கெலாம் இந்த ஹோமோஃபோன்ஸ் ஹோமோனியம்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு வீடியோவில் அவ்வளோ கிளியராக சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நான் அவங்களோட வீடியோஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த 2 வீடியோஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய சஜஷன் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். பட் உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்குது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 7th லெசன் பார்த்திங்கன்னா அதில் கிராமர் வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து அந்த சிஎன்ஆர் அகாடமி தான் நான் இந்த லெசனுக்கு ஃபாலோ பண்ணேன். அவங்க ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுட்டேன். அதை ஒன் டைம் பார்த்தாவே போதும். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் வந்து நம்ம வந்து 10 பேருக்கு டீச்சிங் எடுக்கிற அளவுக்கு ஆகிடுவோம். அதுக்கப்புறம் என்னோடய கிட்ஸை வச்சுட்டு நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு கேட்குறீங்க. வேறு வழி இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை அடையணுன்றதுக்காக போராடிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இருக்கிற சவால்களை நம்ம சமாளித்து தான் வந்தாகணும். ஸோ கண்டிப்பாக என் 3 குழந்தைங்களையும் நான் சமாளித்து தான் படிச்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே படிச்சுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா டைம் வந்து 2:30 ஆகிடுச்சு. முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் கிராமர், இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிட்டார். வேறு யாரும் இல்லை, என் பையன்தான். ஏதோ வெடி சத்தம் வெளியில் கேட்டோன்னே பயந்துக்கிட்டு அவங்க அப்பாட்டையும் அண்ணன்ட்ட படுத்து தூங்கிட்டு இருந்தான். ஸோ பயந்துட்டு வந்துட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னைய ஒரு வார்த்தை கூட படிக்க விடலை. சரி தூங்க வச்சுட்டு வருவோம் அப்படின்னு பார்த்தேன். அப்படியே நானும் தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய நைட் ரொட்டீன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. பாய், நாளைக்கு பார்ப்போம்.